நான் தான் கௌதமுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிறதுக்கு முன்னாடியே வந்து நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறது தான் எனக்கு வந்து நல்லது. அந்த விஷயம் வந்து கௌதமுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா, ஏற்கனவே வந்து ஜானகி வந்து இவ்வளோ கஷ்டப்படுறா. கௌதம் வந்து தான் வளர்ப்பு புள்ளியாக இருந்தாலும் வந்து கௌதம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னது எவ்வளோ கஷ்டப்படுறா ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னால் வந்து கண் முன்னாடியே வந்து பார்க்க முடிஞ்சது. ஆனால் இப்போ வந்து கௌதம்க்கு ஒரு நாள் இன்னைக்கு தெரிலனாலே வந்து ஒரு நாள் என்றைக்கோ ஒரு நாள் வந்து தெரிய வரும்போது நான் தான் கௌதமுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும்போது இந்த வீட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்தது, என்னை தத்து புல்லுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போல்லாம் நீங்கள் வந்து ஏன் வந்து வாயை திறந்து பேசலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கௌதம் என்னை வந்து கேட்டுறக்கூடாது அப்படின்றத ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன், என்னை வந்து யாரும் வந்து தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரேவதி வந்து இலக்கியா கிட்ட வந்து சொல்கிறாங்க. இலக்கியா இருந்துட்டு ஐயோ அத்தை அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் வந்து முதல்ல வந்து வீட்டுக்கு வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியா வந்து ரொம்பவே வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. ஆனால் எந்த ரிக்வெஸ்ட் கொடுத்தாலும் என்ன தான் சொன்னாலுமே வந்து நம்ம ரேவதி வந்து வீட்டுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா வந்து அவங்க மனசளவில் வந்து ரொம்பவே வந்து நொந்து போய் அதுக்கப்புறம் வந்து மனவேதனையோடு தான் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அந்த வீட்டுக்காக வெளியே போகிறதுக்கான காரணமே வந்து நம்ம ஜானகி தான். நம்ம ஜானகி வந்து எந்த விஷயம் ரேவதியை பற்றி சொல்லலைனாலுமே வந்து ஆனால் ஜானகி தான் அந்த இடத்துல வந்து காரணமாக இருக்காங்க. ஜானகி வந்து கௌதம் மேலே அவ்வளோ பாசம் வச்சதுனால தான் வந்து இவ்வளோ விளைவுக்கு வந்து காரணமே இப்போ வந்துட்டுருக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம ரேவதி வந்து எஸ்எஸ்கே தான் கௌதமுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து எப்படி வந்து நான் வந்து சொல்ல முடியும்? நான் தான் அவங்க அம்மான்னு சொல்லி தெரிய வந்ததுன்னா அதுக்கு அடுத்த கேள்வியே வந்து என்னுடைய அப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து கேட்கும்போது கௌதமுக்கு நான் வந்து என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரேவதி வந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க. நல்ல ஒரு பாயிண்ட்டு தான் இது. இந்த பாயிண்ட் வந்து நம்ம ரேவதி வந்து யோசிச்சது ஒரே ஒரு முக்கியமான விஷயம் தான். அவனுடைய அப்பா வந்து அப்படி இருக்கானே, அதனால் வந்து நான் வந்து எப்படி அவங்க வந்து எஸ்எஸ்கே தான் உன்னுடைய அப்பா அப்படின்னு வந்து நான் வந்து சொல்ல முடியும்? அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக என் மாயால் வந்து நான் ஒரு நாளும் வந்து சொல்ல மாட்டேன் கௌதம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சிருக்காங்க. சரி, ஓகே, நல்ல விஷயம் தான். இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம அஞ்சலி வந்து திருன்னு முழிக்கிறாங்க. எதுக்காக முழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னடா இது, நம்ம வந்து குடும்பத்தில் வந்து குழப்பத்தை உண்டாக்கலான்னு சொல்லி நினச்சா இது வந்து இப்படி ஒரு உள்குத்தா வந்து நமக்கு வந்து நடந்துருச்சே, இப்படி வந்து ஒரு டுஸ்ட்டாக வந்து நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அஞ்சலி வந்து யோசிக்கிறாங்க. எல்லாருமே வந்து கௌதம் வந்து இந்த வீட்டு பையன் இல்லைன்னு தெரிஞ்சதும் வந்து வீட்டை விட்டு வெளியே போய் கௌதம் வந்து இந்த வீட்டுக்கே வரமாட்டான்னு நினச்சா, ஆனால் இப்போ வந்து கௌதம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்துட்ருக்கானே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அடுத்து? இந்த கார்த்தி வேறு ஓடி போய் வந்து கட்டி வேறு பிடிக்கிறான். கட்டி பிடிச்சி, அண்ணா நீங்கள் வந்துட்டிங்களா, நீங்கள் வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னலாம் வேறு வந்து சொல்லிகிட்டு இருந்தானே, நான் என்ன பண்ணுறது அடுத்து? இதில் என் பிரச்சனை வந்து வெளியே தெரிஞ்சதுன்னா முடிஞ்சது சோழி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அஞ்சலி வந்து பயங்கரமாக வந்து திங்க் பண்ணுறாங்க. ஒருவேளை வந்து அஞ்சலியோட பிரச்சனை வந்து வெளியே தெரிய வந்ததுன்னா கௌதம் அதுக்கப்புறம் கார்த்தி இவங்க 2 பேரும் சேர்ந்து அஞ்சலி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து தட்டிவிட்டு போங்க. பாய் பாய், see you, cha cha.